அபிரகாம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு அதிகமாகியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி நாள்தோறும் நீதிமன்ற விசாரணைகளின் மூலமாக எழுந்து வருகிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டது. அதன் முன்னர் உயர்நீதிமன்றத்தில் மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலும் மறுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இப்போது இரண்டாவது முறையாக ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மனு மீதுதான் இன்று விசாரணை நடைபெற்றது. நீதிபதிகள் அபய சோகா மற்றும் மசீத் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்த இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் பதவி இடங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட பிரச்சனையில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்வதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியை எழுப்பினார்கள். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தான் அவர் மீது PMLA சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்வதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக தொடர்ந்து கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருப்பது வழக்கை இழுத்தடிப்பதற்கா அல்லது உண்மையிலேயே அவரை தண்டிப்பதற்கா என்ற விளக்கத்தை அளிக்குமாறும் நீதிபதிகள் இன்று அமலாக்கத்துறை சார்பாக அமலாக்கத்துறை மீது கேள்விகளை எழுப்பினர். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு அனுமதி மறுப்பது ஏன் என்ற கேள்வியையும் இன்று நீதிபதிகள் அமலாக்கத்துறையை பார்த்து எழுப்பினர். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையினர் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதாலும் முன்னாள் அமைச்சர் என்பதாலும் அவர் வேலை வாங்கி தருவதாக அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டிருப்பது நிரூபணமாகி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் அவரது கணினி மற்றும் பென்டிரைவ்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்பான இரண்டாவது ஜாமீன் மனு மீது நீதிமன்றம் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதே அமலாக்கத்துறை வழக்கில் ஹேமந்த் சோரன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் மறுக்கப்படுவது ஏன் என்று வழக்கறிஞர்கள் இன்றைய வாதத்தின் போது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து வரும் 12ஆம் தேதி முடிவு எடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா தலைமையிலான அமர்வு முடிவு செய்திருக்கிறது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.